அண்ணன் வீட விட்டா வேற எந்த போக்கடமும் விஷவள்ளிக்கு கிடையாது. ஆனா எப்படி மறுபடியும் இதே ஊருக்குள்ள சுத்தி வந்துகிட்டு இருக்கா அப்படின்றதா ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. தனியா வீடு எடுத்து தங்கணும்னா அதுக்கு வாடகை கொடுக்கணும், சமைக்கணும், அதை அவளே சாப்பிடணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது எப்படி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா? ஒருவேளை போய் மாயா கூடயே தங்கிட்டாலோ? ஆனா போன எபிசோட்ல விஷப்பாம்பு சிவம் மூஞ்சில அடிச்ச மாதிரி முதல்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்புன்னு சொன்னாரு பாருங்க. அதை கேட்கறதுக்கும் சரி பாக்கிறதுக்கும் சரி அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. விஷவள்ளிய வீட்டை விட்டு அனுப்பும் போது நீங்க சந்தோஷப்பட்டீங்களா இல்ல வருத்தப்பட்டீங்களான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. விஷவள்ளிய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு விஷப்பாம்பு சிவம். அண்ணன் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இனியாவும் கௌரி அம்மாவும் யாழினியும் சேர்ந்துதான் தனக்கு எதிராக சதி வேலையை பார்த்திருக்காங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா விஷவள்ளி. ரொம்பவும் கடுப்போடையும் சலிப்போடையும் தான் தன்னுடைய துணிமணிகளை எடுத்து வைக்கிறதுக்காக ரூமுக்கு போனா. பின்னாடியே போனாங்க இனியா. என்ன திருட்டு முழிக்கிற? அந்த பணம் எப்படி உன் ரூமுக்கு வந்துச்சுன்னு பாக்குறியா? எல்லாம் என்னுடைய வேலை தான். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் நீ ஏதாவது தப்பு பண்ணும் போது போனா போகட்டும் சொந்தக்காரங்க தானே அப்படின்னு நான் பொறுமையா இருந்தேன். ஆனா எப்ப நீ என் அக்காவையும் என் அக்கா குழந்தையும் தொட முயற்சி பண்ணியோ அந்த நிமிஷமே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அதனுடைய விளைவுதான் இது. நானா அனுப்புனா எப்படி இருந்தாலும் நீ திரும்ப வந்து ஒட்டிக்குவ. அதுவே மாமா அனுப்புனா உன்னால திரும்ப வர முடியாதுல்ல. இதுக்கப்புறமாவது மனுஷியா இருக்க பாரு. உன் பொண்ணுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு அக்கறையாவும் குத்தலாவும் பேச ஆரம்பிக்கவும் விஷவள்ளிக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த அந்த குரோதத்துக்கு எண்ணெயை ஊத்து விட்ட மாதிரி ஆயிருச்சு. எல்லாத்தையும் இவதான் பண்ணாளா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேசாம மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு தான் அங்க இருந்து அவ கிளம்புனா. எனக்கு தெரிஞ்சு அவன் நிச்சயம் மாயாவை தான் சந்திக்க போயிருந்திருப்பா. ஏன்னா அதை விட்டா அவளுக்கு வேற போக்கடம் கிடையாது, சோறு போறதுக்கு ஆள் கிடையாது. எங்க போனாலும் இந்த அம்மா உட்காந்து சாப்பிடணும். தான் புருஷனை மட்டும் ஊருக்கு அனுப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன், நீ போயான்னு சொல்லிதான் நேரா மாயா வீட்டுக்கு வந்திருக்கணும். மாயா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லவும் அவ ரொம்ப பெருந்தன்மையா பரவாயில்ல நீ எங்கே தங்கிக்கோங்க, எதுனாலும் பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மாயாவே சும்மா இருந்தாலும் விஷவள்ளி சும்மா இருக்க மாட்டா. ஏதாவது ஒரு வகையில மாயாவை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பா. இனியாவுக்கு எதிராகவும் யாழினிக்கு எதிராகவும் செயல்படுறதுக்கு அண்ணனுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற இன்னொரு அடிமை தானே மாயா. மாயாவை வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல இறங்கவும் ஆரம்பிச்சா. இந்த முறை நம்ம அடிக்கிற அடியில இனியாவும் சரி யாழினியும் சரி எந்திரிக்கவே கூடாது, அப்படிப்பட்ட பலமான அடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் யாழினிய கடத்த சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். மாயாவா அந்த திட்டத்தை போட்டாளா இல்ல விஷவள்ளி சொல்லி மாயா அதை செஞ்சுக்கிட்டு இருக்காளா? எது எப்படி இருந்தாலும் யாழினிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. யாழினியை எதுக்காக வெளியே அனுப்புனாங்கன்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. மாசமா இருக்க பொண்ண அந்த உச்சி வெயில வெளியே அனுப்பணுன்ற என்ன அவசியம் ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரியல. விஷவள்ளிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா உடனே ஊருக்கு போயிடுவா, மறுபடியும் யாழினிக்கோ இல்ல இனியாவுக்கோ எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டா அப்படின்னு எப்படி நம்ம ஹீரோயின் இனியா நம்பினாங்க அப்படின்றதுதான் ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அந்த ஜென்மம் மத்தவங்களை கஷ்டப்படுத்தியே ருசி கண்ட ஒரு ஜென்மம், அது அவ்வளவு சீக்கிரம் திருந்துமான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.